இப்போ வெளியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த மருந்து கடையிலையும் போயிட்டு நீங்கள் காப் சிரப்புன்னு கேட்டால் கொடுக்குறோம். ஒரு 2 பாட்டில் 3 பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு அது ஒரு விதமான போதை, அது பயங்கரமான போதை. அது எப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒயின் அடிக்கிறத விட கஞ்சா பவுடர் போடுறதோட இது பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம். அப்போது இந்த விற்பனை ஆக ஆக இந்த கம்பெனிகள் என்ன பண்ணுறோன்னா அதனுடைய இது வந்து அந்த போதையினுடைய இது வந்து கூட்டும்போது இப்போ இறந்ததெல்லாம் பாருங்கள், மக்கள் இல்லை, குழந்தைகள் தான் இறந்துருக்காங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு அதே காப் சிரப் கொடுக்கும்போது அது அவங்களுக்கு எதிர்வினையை ஏற்படுத்தி இறந்துருக்காங்க. அப்போது இந்த மருந்து கம்பெனி இப்போ தான் வந்து கைது பண்ணி இருக்காங்க. இது போன்ற நான் இது மட்டும் நான் சொல்கிறேன், இனி போதை வசதிகளுக்கு மூலமாக இருக்கக்கூடிய மருந்து கம்பெனிகள் எல்லாரையுமே கைது பண்ண சொல்கிறாங்க. உதாரணமாக இந்த பிரசவ நேரத்தில் வந்து ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிறாங்க. அப்போ ஆப்ரேஷன் பண்ணி வழுத்த கீழ்ச்சி குழந்தை எடுக்கிறது வந்து அந்த பெண்ணுக்கு வந்து எந்த அளவுக்கு டோஸ் கொடுப்பாங்க. அப்போ அந்த ஐப்ரோன்ற ஒரு டேப்லெட் அது ஒரு 2-3 டேப்லெட் கொடுத்து அதன் பிறகு தான் அந்த வந்து ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஏன்னா வலி தெரியாது.